எல்லாரும் கட்சிகளோட கூட்டணி வச்சிருப்பாங்க. பாஜக மாத்திரம் தானே தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்குது. நாங்கள் ஒருத்தர் கூட பாஜக ஓட்டு போடல, அது எப்படியா ஜெயிச்சதுன்னு கேட்குறோம். மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ராகுல் காந்தி அதை வந்து அமித்ஷாவும் மோடியும் சொன்னாக்கா யாராவது நம்புவாங்களா? நாட்டையே கொண்டு போய் அதானிக்கிட்ட விட்டுவிட்டாங்க. அதே அந்த மோடி ஒரு ஜீப்பில் ஏறிட்டு கை ஆட்டுறாரு. யாரை பார்த்தியா கை ஆட்டுறான்னு கேட்டாங்க. ரெண்டு பக்கத்தையும் ஈக்காக்காய காணும், கை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஜாக்கிரதாண்டாங்க, அடங்கிட்டான் அந்த ஆள். ஆனால் அந்த ஆள் சும்மா விடல. டெல்லியில் பாஜக வந்து மீண்டும் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி பார்க்குறீங்க சார்? மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா அவங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி அது எதிர்பார்த்தது தான். விந்திய மலைக்கு மேலே எந்த தேர்தல் நடந்தாலும் பாஜக தோக்கடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. எல்லாரும் கட்சிகளோட கூட்டணி வச்சுருப்பாங்க. பாஜக மாத்திரம் தானே தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்குது. முந்தின நாள் சொல்கிறாரு, நாங்கள் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருந்தது. ராகுல் காந்தி 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகமாக இருக்குதுன்றாரு. மகாராஷ்டிரா எலெக்ஷன் தெரிஞ்சதில்லை, அங்கேயும் இதே தானே பண்ணாங்க. காங்கிரஸுக்கு ஒரு இடம் கூட கொடுக்காம பண்ணாங்க. அவ்வளோ லாயல், அவ்வளோ விசுவாசம், முதலாளி விசுவாசம். அது எப்படி ஒரு ஓட்டு கூட வராமல் போகுது? அந்த ஊர் ஜனங்க வந்து கேட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் கூட பாஜக ஓட்டு போடல, அது எப்படியா ஜெயிச்சதுன்னு கேட்குறான். மகாராஷ்டிராவில் இன்னும் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு. பாஜகங்கிறது தென்னாட்டில் விந்திய மலைக்கு கீழே அவங்க கவலைப்படுறதில்ல. அதனால தான் கீழே இங்கே வந்து தேர்தல் வேறு மாதிரி போச்சு. அங்கே எதிர்பார்த்தது தான். ஆனால் காங்கிரஸ் பண்ணதை நான் வந்து ஏற்றுக்க முடியாது. கெஜ்ரிவால் வந்து கெஜ்ரிவாலும் மோடியும் வேறு வேறு ஆட்கள் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னமோ தெரியாது. மோடியை பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்ததே கெஜ்ரிவாலும் அண்ணா ஹசாரேயும் தான். அவங்க தான் போராடினாங்க. அவங்க தான் மோடிங்கிற ஒரு ஆசாமியை அறிமுகப்படுத்தினதே அவங்க தான். அவங்களுக்குள்ளார வந்து இது அவங்களுக்குள்ளார நடந்த நாடகம். ஷீலா ஜீச்சித்துங்கிற காங்கிரஸ்கார அவங்க வந்து வரிசையாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள ஒழிச்சு கட்டி இவங்க உள்ளே வர்றதுக்கு கெஜ்ரிவாலை அவர் பயன்படுத்தி கொண்டாங்க. கெஜ்ரிவாலும் பாஜக வெவ்வேறு ஆட்கள் கிடையாது, வெவ்வேறு ஆட்கள் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பல சமயங்களில் வந்து கெஜ்ரிவால் வந்து தன்னுடைய எஜமான விசுவாசத்தை அவர் காட்டியிருக்கிறார். டெல்லி வேறு யார்கிட்டையும் இருக்கிற மாதிரி கணக்காட்டினாங்களே ஒழிய, பாஜக எப்படி இங்கே இருக்கிற பல பி டீம்கள் பாஜக இருக்கிற மாதிரி டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் கட்சி வந்து பாஜகவுடைய பி டீம் தான். அவ்வளோதான். இது சொல்லப்போனால் அதுதான் ஏ டீம், பிஜேபி தான் பி டீம். அவங்க உருவாக்கினது தான் அந்த கட்சி. அதனால் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் பண்ணது தப்பு. இது பொது எதிரியை இது பண்ணுறதை விட்டுட்டு கெஜ்ரிவாலை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இருக்கணும் ஒழிய கெஜ்ரிவாலை ஒழிக்கிறதுக்காக பாஜக விட்டது பெரிய தப்பு. பார்த்தா இன்றைக்கி அந்த இது பிரேக்கப் பார்க்குறேன். ஒரு ஏறத்தாழ ஒரு 18 இடங்களில் வந்து பாஜக இது கெஜ்ரிவால் தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸாக இருந்தது. காங்கிரஸ் பிரிக்காமல் இருந்தால் கெஜ்ரிவால் தான் ஜெயிச்சிருப்பார். 18 இடங்கள் வந்திருந்தாக்கா 48 இடத்துல 18 இடங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா 30 இடம் தான் வருது. மெஜாரிட்டியாக வந்திருக்கு. அவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்க முடியும். காங்கிரஸ் பண்ண தவறான பாலிடிக்ஸ். ஈகோ தான் காரணமா சார்? ஈகோ, அதாவது இன்றைக்கி வரலும் காங்கிரஸ் வந்து மாறுடங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். யாருக்கிட்ட என்ன மாதிரி ராகுல் காந்திக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ராகுல் காந்தி அதை எனக்கு வேணாம் போன்னு சொன்னாக்க நாம் என்ன பண்ணுறது? அப்படி தான் பார்க்குறாங்க. நீ ஓட்டு போடாத, நான் வந்து ஆட்சிக்கு வரதா இல்லை, நான் எதிர்கட்சியாக இருக்கிறது தான் எனக்கு வசதியாக இருக்குதுன்னு போகிறேன். அந்த மாதிரி இருக்கார். அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்து கைது ஆனதுனால தான், அந்த அதிருப்தினால தான் அவங்க தோற்றதாகவும் சொல்கிறாங்க. சார், ஊழல் குற்றச்சாட்டு வந்து அமித்ஷாவும் மோடியும் சொன்னாக்கா யாராவது நம்புவாங்களா? நாட்டையே கொண்டு போய் அதானிக்கிட்ட விட்டுவிட்டாங்க. ஒரு அரசு துறையாவது இப்போது பரந்தூரில் வந்து விமான நிலைய இது தகராறு நடந்தது, அங்கே போடக்கூடாதுன்னு போராட்டமாக நடக்குது, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ கேட்டாங்க, இது வந்து மத்திய அரசுக்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்ட சட்டைக்கு போடணுன்னாக்கா, நான் அதை தான் சொன்னேன். ஒன்றிய அரசு தானே விமானத்தை, ஒன்றிய அரசுக்கிட்ட விமானமே இல்லையா, அவங்க எப்படி ஏர்போர்ட் கட்டுவாங்க? அப்புறம் பார்த்தா எல்லாம் அதானிக்கிட்ட இருக்குது. பிளேனே இல்லாத நாடுங்க அரசாங்கங்க, கப்பலை இல்லாத அரசாங்கங்க, ரயில் ஒன்று தான் பாக்கி இருந்தால் அது என்னைக்கு போக போகுதுன்னு தெரியல. அப்படி நாட்டையே கொண்டு போய் அதானிக்கிட்ட விற்றுவிட்ட ஒரு ஆளுக்கிட்ட அவர் ஊழலை பற்றி பேசினா, இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து ஊழல்வாதின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ எனக்கெல்லாம் என்ன பேர்? ஒரு பெரிய அரசியல் பின்னணியை வச்சுக்கிட்டு நீ என்ன வாழ்ந்தேங்கிறாங்க, ஒரு பைத்தியக்காரனாக இருந்தேன்றாங்க.
யாராவது இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியோட ஒரு 15 வருஷம் பதவியில் இருந்த ஒருத்தருடைய வந்து ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பைத்தியக்காரத்தனம். என்ன பைத்தியக்காரன்னாங்க. பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. என்னுடைய நண்பர்கள் எவ்வளோ பேர் பெருசாக போனாங்க. அந்த அந்த நண்பர்களுக்காக அந்த வழியை காட்டுனதுனால தான் நான் போகலை. அவரை தூக்கி விட்டதுக்கு நீயே வந்திருக்கலாமேன்னு தான் என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரே மகன், என்னுடைய சம்பளம் போதும், இந்த வருமானம் போதும். நான் தேவையில்லாத இந்த இந்த பாவப்பட்ட காசு வந்ததுன்னா என் கண்ணு முன்னாடியே ஏதோ தப்பு நடக்கும். அந்த அந்த அது எனக்கு தேவையில்லை. இதான் நான் நிம்மதியாக இருக்கேன். நான் படுத்தா தூக்குறேங்கிறேன். இதெல்லாம் இருக்குது எனக்கு. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அது நடந்தது. என்னுடைய உறவுக்காரர் தாசில்தாராக இருந்தார். எங்கள் அப்பா வந்து இராணுவத்தில் சேர்ந்துட்டார். 2 பேரும் கசின்ஸ், ஃபஸ்ட்டு கசின்ஸ். எங்கள் அப்பா பார்த்து அவர் கிண்டல் பண்ணுவார். இராணுவத்தில் போய் என்னத்தை கிழிச்சார்னார். இவர் தாசில்தாராக விட்டு வாங்கினார். வீடு கட்டினார், இது கட்டினார். அதுக்கெல்லாம் எங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டு எல்லாம் பண்ண சொல்லுவார். அது நான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன் பார்த்தியான். கடைசி காலம் எப்படி இருந்தது தெரியுங்களா? சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். பசங்க எல்லாம் அடித்து தோர்த்தி விட்டான். ஏறத்தாழ அனாதையாக கிடந்தார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி தான் அவர் இறந்து போனது எங்களுக்கு தெரிஞ்சு. அந்த டிக்கெட்டு கொடுக்குற கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சிலேயே வாழ்க்கையை நடத்தினார். அதுதான் அவருடைய அந்திம காலம். எங்களுக்கு அது ஒரு பாடம். இதே மாதிரி தான் மோடிக்கு அமித்ஷாவுக்கு நிலைமை வரும்ன்றீங்க சார். முசோலினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2வது உலக யுத்தத்தில் ஹிட்லர், முசோலினியோட மரணம் எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அவரையும் அவருடைய மனைவியும் கொண்டுட்டாங்க. துப்பாக்கியில் சுட்டு கொண்டுட்டாங்க. மக்களுடைய ஆத்திரம் அடங்கலை. பாடி எடுத்துகிட்டு வாங்கடா, கொண்டாங்கடா விளையாண்டாங்க. கொண்டு வந்து ஒரு பலகையில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. பலகை இப்படி சாய்வா ஒரு பலகையை போட்டு அதில் தலைகளாக கட்டி அப்படியே அந்த பலகையில் அப்படியே தொங்க விட்டு வச்சுட்டாங்க. க்யூ நிற்குது துப்பாக்கியில் சுட்டு டெட் பாடியை சுடுறதுக்கு. அவருடைய மனைவி போட்டிருந்த அந்த பாவாடை அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அதை மாத்திரம் ஒரு பெண் போய் அந்த பாவாடையை தூக்கி மேலே இது பண்ணி கிளிப்பு போடுறா. உலக புகழ் பெற்ற ஃபோட்டோ. சர்வாதிகாரிகளோட முடிவு அப்படித்தான். ஹிட்லர் பாடி கிடைக்கல, எங்கே போச்சுன்னு தெரியல. அதை நோக்கி தான் அந்த நாடு போயிட்டு இருக்கு. ஜார்னுடைய குடும்பம் எராக்டியன்பர்க்குங்கிற ஊர், அந்த ஊரில் கொண்டு போய் அப்படியே வரிசையாக உட்கார வச்சாங்க. ஜார் குடும்பம், ஜாருடைய மனைவி, 5 பசங்க ஒரே நிமிஷம் சுட்டு கொண்டுட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு மாத்திரம் உயிர் பொழைச்சிருச்சுன்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அனாஸ்தாசியான்னு பேர். அந்த அனஸ்தேஷியாங்கிற அந்த பொண்ணு வந்து உயிரோடு இருக்குதுன்னு அதை தேடி கண்டுபிடிச்சி அது யாரோ வந்து அனஸ்தேஷியா, நான் தான் அனஸ்தேஷியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ஒரு காலத்தில் அது நடந்துக்கிட்டு. சர்வாதிகாரிகளுக்கு இது தாங்க முடிவு. எந்த சர்வாதிகாரியும் நின்னதில்லை. இன்றைக்கி அதை வள்ளுவர் அழகாக சொல்கிறாருங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். ஒரே நிமிஷம் காலி ஆகிடும், ஜாக்கிரதை. அவ்வளோ. அது மாதிரி போலி வாக்காளர்கள் மூலியமாக தான் வந்து டெல்லியில் வந்து பாஜக ஜெயிச்சதாக வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. திருடம் போயிட்டான், நாய் கொலைச்சி என்ன பண்ணுறது? அந்த எவ்வளவு நாங்கள்லாம் பேசியிருக்கோம். ஒரு காது கொடுத்து கேட்டியா நீ? நீ நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஊர்வலம் நடைபாதை போகிற 10 பேர் தான் வர்றான் கூட. போக 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 10, 100 100 1000 ஆகுது, 1000 லட்சம் ஆகுது, லட்சம் அப்படி. டெல்லிக்கு நீ போகும்போது ஊரே அடங்கி போகிற அளவுக்கு போயிடுச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலும் உனக்கு வந்த கூட்டம் எப்படி இருந்தது? அதே அந்த மோடி ஒரு ஜீப்பில் ஏறிட்டு கையை ஆட்டுறாரு. யாரை பார்த்தியா கையை ஆட்டுறான்னு கேட்டாங்க. 2 பக்கத்தையும் ஈக்காக்காய காணும், கையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கேமராமேன் அப்படியே காட்டுவான், அதையும் சேர்த்து எப்படி இதை காட்டி கையாட்டிட்டு இப்படி இருக்குது. இவரே போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறார். அப்படி வந்து மக்களால் ரிஜெக்ட் ஆகப்பட்ட ஒருத்தர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாருன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையத்தினுடைய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எதிர்கட்சிகளால் முடியலன்னா தேர்தல் நிற்கிறது அர்த்தம் இல்லை. இந்தியா அலையன்ஸோட இது வந்து பலவீனம் ஆகிட்டே வருது. பலவீனம். அது ஒற்றுமை வேணும்.
இந்தியா கூட்டணி அவதான் அதில் என்னன்னா 1000 குற்றச்சாட்டுகள் நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். அமித்ஷா தான் பவர்ஃபுல் மேன். இன்றைக்கி நாட்டை வந்து இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரி அமித்ஷா தான். ஆனால் மோடியை தான் அவர் வச்சுருக்காரு. மோடி கீழக்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாரு. உள்ளுக்குள்ளார போனாக்கா மோடி அமித்ஷா உட்காந்துருந்தாலும் மோடி பக்கத்தில் நின்று ஐயா ஜெய் ஹுசூர்னு இருப்பார். அதுதான் உண்மை. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா மோடிக்கு தான் பிரைம் மினிஸ்டர். அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா சர்வாதிகாரிகள் எப்போவுமே பின்னாடி தான் நின்றுட்டு இது போனாங்க. ராஜாவை விட ராஜகுரு தான் பெரிய ஆளாக இருப்பான். ராஜகுரு அவர். தலைவர்னு எடுத்தாக்கா மோடி தான். அவருக்கு இன்னைக்கு வரல போட்டி வரல. 2 பேர் அப்படி எழுந்தாங்க. யோகி ஆதித்யநாத் ஒரு கொஞ்சம் டான்ஸ் ஆடினார். ஜாக்கிரதாண்டாங்க, அடங்கிட்டான் அந்த ஆள். ஆனால் அந்த ஆள் சும்மா விடல. போன நாடாளுமன்ற தேர்தலில் வேலையை காட்டி விட்டார். அதெல்லாம் அவர்கிட்ட எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கார். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த தலைமை பதவி வந்து மோடியை ஒத்த. இந்தியா கூட்டணி எப்படி இருக்குது? மம்தா பானர்ஜி நான் ஐஎம் த பிரைம் மினிஸ்டர் இருக்குது. அங்கே அகிலேஷ் யாதவ் ஐஎம் த பிரைம் மினிஸ்டர் இருக்குது. கட்சியில் கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிற அத்தனை பேரும் நான் தான் பிரைம் மினிஸ்டர்னா எப்படி இது பண்ண முடியும்? அதனால தான் மக்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணா வந்து கூட்டணி வைக்கும்போது ராஜாஜிங்கிற மிகப்பெரிய தலைவர் வந்து கூட்டணியில் வந்து சேர்ந்தார் 67. திமுக என்னுடைய நம்பர் 1 விரோதி, அதை அழிப்பதே என்னுடைய வேலைன்னு சொன்னார் ராஜாஜி. அண்ணா கிட்ட வந்து நிற்கிறார். எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ராஜாஜினுடைய சாணக்கியத்தனத்துக்கு முன்னாடி அண்ணா அட்ரஸ்லாம் போய்ட்டு வரேன்னாங்க. அவர் பிராமணர், சாணக்கியர், அவருக்கு தெரிஞ்ச இந்த வெள்ளக்காரன் கண்ணிலே வரல விட்டாட்டுன்னு அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ணா மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி தான் எல்லோரும் அன்றைக்கி வந்து கணிப்புகளே அதுதான். ராஜாஜிக்கிட்ட சிக்கிட்டார், காலி ஆகிடுவார் அப்படின்னு. தேர்தல் முடியுது. திமுக அறுதி பெரும்பான்மை வந்துருச்சு. ராஜாஜி கூட்டணியில் இருக்கார். மந்திரி சபை அமைக்கிறதுக்கு ராஜாஜி அவர் கலந்துக்கவே இல்லை. ராஜாஜி தன்னை வந்து கேட்பாருன்னு பார்க்குறாரு, வரவே இல்லை. மந்திரி சபை அமைச்ச உடனே அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு திருச்சியில் இருக்கிற பெரியாரை போய் பார்த்து இந்த மந்திரி சபையை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணார். ராஜாஜி உடனே சொன்னார், த ஹனிமூன் வித் டிஎம்கே இஸ் ஓவர்னார். அதோட ராஜாஜி காலி. அப்போ தான் சொன்னாங்க, ராஜாஜி சாணக்கியன்னு அந்த சாணக்கியனே தூக்கி சாப்பிட்டாரு அண்ணா அப்படின்னு. ஆட்சியில் பதவியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அண்ணா கிளீனாக சொன்னார், கூட்டணி போடும்போதே நாங்கள் தனித்தை ஜெயித்தால் தனியாக தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டணி போட்டோம் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. அதே தான் கலைஞர். இந்திரா காண்டில் விரல விட்டு ஆட்டி விட்டார். அந்தம்மா வந்து கேட்டுச்சு 71 தேர்தலில், எனக்கு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை இருக்குது, என்ன உங்களுக்கு அதிகப்படியான எம்பி சீட்டு கொடுத்துட்றோம், சட்டமன்றத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது, எம்எல்ஏ பூரா நாங்கள் தான் நின்றுவோம், ஓகேன்னா சொல்லுங்கண்ணே. ஓகேன்னு அடிச்சு அந்தம்மா. 71 சட்ட தேர்தல் வந்து அப்போ வந்து 2 ஒன்றா, 71க்கு அப்புறம் தான் தனித்தனி நாடுகள். சட்டமன்றத்துக்கு கம்ப்ளீட்டாக இந்திரா காங்கிரஸ் கொடுக்கல, காமராஜ் காங்கிரஸ் தான் நின்றுச்சு. பழைய காங்கிரஸ்னு பேர். அவங்க தான் நின்னாங்க, இவங்க நிற்கவே இல்லை. அந்த எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியுங்க, திமுக ஆட்சிக்கு வந்தது. கூட்டணிகள்லாம் வந்து நின்னாங்க, அக்செப்ட் பண்ணி தானே வந்தேன். அன்றைக்கி கலைஞரை பார்க்குறதுக்கு அவர் வெற்றி அடைஞ்ச உடனே எங்கள் அண்ணனுக்கு மந்திரி பதவி வர்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவரை பார்க்குறதுக்கு போகிறோம். கோபாலபுரத்தில் அவர் இல்லை. பார்த்தா பாவு சண்முகம் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கார். என்னடா மந்திரி சபை நாளைக்கு அமைக்கணும், இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் அவரை பார்த்துக்குவார் அப்படின்னு. ராத்திரிக்கு மேலே தான் போட்டார். நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன், கவலையே பட்டுருக்கேன். அது மாதிரி அந்த கூட்டணி வைக்கும்போதே அவங்கெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி, அந்த மாதிரி இந்தியா கூட்டணியில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். இல்லை மாநில கட்சிகள் நீங்கள் வாங்க, ஒன்றியத்தில் ராகுல் காந்தி தலைவனாக வச்சுக்கங்க. அந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த கூட்டணி பேசுறது அர்த்தம் என்ன இருக்குது? இது மம்தா பானர்ஜி என்ன பேசுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி என் கூட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. கெஜ்ரிவால் நேற்று ஒரு படாத அவசப்பட்டுக்கிட்டு தான் காட்டி விட்டார். கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸுக்கு சுத்தமாக காலை வரி விட்டுடுச்சு. இப்படி இருந்தால் அப்புறம் இது யாருக்கு வெற்றி? பாஜகவுக்கு வெற்றி.